என்னோட லைஃப்ல அவ்வளவு சீக்கிரம் நான் யாரும் நம்ப மாட்டேன். பிகாஸ் நம்பிக்கை துரோகம் அடைஞ்சதுனால யாரை நம்புதுன்னு எனக்குள்ள ஒரு பயம் இருக்கு. 48 Laws of Power புக்கோட செகண்ட் லா என்ன சொல்லுது அப்படின்னா, நெவர் புட் டூ மச் ட்ரஸ்ட் இன் ஃப்ரெண்ட்ஸ், லேர்ன் ஹவு டு யூஸ் எனிமி. நீங்க உங்களோட நண்பர்கள் நம்பி ஏமாந்து போறதை விட உங்களோட எதிரியை பயன்படுத்திக்க கத்துக்கோங்க. அது எப்படி என்னால என்னோட எதிரியை பயன்படுத்த முடியும் அப்படின்னா நான் சொல்றேன். நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட கம்ஃபர்ட்டா இருக்கிறதுனால நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணுவீங்க. பிகாஸ் அவங்க ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க. பட் அந்த பிசினஸ்ல நீங்க பயங்கரமா க்ரோ ஆயிட்டீங்க அப்படின்னா அது உங்க ஃப்ரெண்டோட ஜெலசி அஃபெக்ட் பண்ணி உங்களோட சீக்ரெட்ஸ் எல்லாமே உங்களோட காம்படிட்டர் கிட்ட கொடுத்துருவாரு. அந்த இடத்துல உங்களுக்கு கிடைச்சது நம்பிக்கை துரோகம் தான். பிகாஸ் நீங்க ஃப்ரெண்டுன்னு நம்பி நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணிருப்பீங்க. பட் இதுவே எனிமியா இருந்தது அப்படின்னா நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிருப்பீங்க, கண்ட்ரோல்டா இருந்திருப்பீங்க. சோ நீங்க விஷம் இல்லாத பாம்பு நம்புற நிறைய பாம்புகள் விஷத்தன்மையோட தான் இருக்கும். கரெக்டான டைம் பார்த்து உங்களுக்கு கொத்திரும். விஷத்தன்மை இருக்க பாம்பு இருக்குன்னு தெரிஞ்சா நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்போம். பட் அதுவே நீங்க நம்பிக்கை வச்சா உங்களோட நண்பனா இருந்தா அதுதான் உங்களுக்கு பயங்கரமான டேஞ்சரஸான விஷயம். சோ உங்க லைஃப்ல உங்களுக்கு பவர் வேணும், பெரிய இடத்துக்கு போகணும் அப்படின்னா உங்களோட மைண்டை யூஸ் பண்ணுங்க, உங்களோட ஹார்ட்டை யூஸ் பண்ணாதீங்க. நீங்க உங்களோட நண்பர்களை நம்ப வேணாம்னு சொன்னல, ஆனா கண்மூடித்தனமா எல்லாத்துக்குமே உங்க நண்பர்களை மட்டும் நம்பாதீங்க. தேர்ட்ல பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம். உனக்காக ஒருவன்.